என்னப்பா சரக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டியா? பரவாயில்லையே, நேரத்துக்கு சரக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்ட. நிறைய கேரட் கேட்டிருந்தேன், கொஞ்சம் தான் வந்திருக்குது. எங்க இவ்வளவு தாங்க கிடைச்சிச்சு. நான் அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரட் கொண்டு வரேன். அது வரைக்கும் இதை வச்சு ஓட்டுக்க என்ன. சரி வாங்க, 2 பேருமே சேர்ந்து சரக்கை இறக்கி விட்டுருவோம். இது என்னடா உள்ள 2 பொதி மாடு மாதிரி ஒண்ணு படுத்திருக்குதுங்க. யாருதுங்க? தடியண்ணே பாத்தியா, நம்ம ஊர் வந்து சேர்ந்துட்டோம் போல. ஜிஞ்சலக்கா தான் நமக்கு. இனிமேல் நமக்கு கவலையே இல்ல. எப்படியோ அந்த ஆட்டத்தை தப்புச்சாச்சுனே. அடிமைப்படுத்துறான அடிமை. நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம்ல. இனிமேல் எவன் வந்தாலும் நம்மளோட ஆட்டம் தான் ஊருக்குள்ள பாத்துக்க. இறங்கு, நீ தைரியமா இறங்கு. கருவாயா, இப்பதான்டா மூச்சு காத்து வாங்குற மாதிரி இருக்கு. என்ன அத பாலைவனத்துல இருக்க மாதிரியே இருக்கு. இவங்க யாரு, எப்போ வந்தாங்க? கொஞ்சம் லாரில இருந்து இறக்கி. ஐயோ, இன்னும் ஊருக்கு போகலையா? ஏலே, என்னடா கண்ணை தொடச்சா அந்த பாயை நின்னுக்கிட்டு இருக்கியா? ஒருவேளை உண்மையாலே நிக்கிறானோ? பாய், நான் கேரட்டை பார்க்க வந்தேன். கேரட்ல சரியா கொண்டு வந்திருக்கானு பார்க்க வந்தேன். பாய், ஒழுங்கு மரியாதை கீழே இருக்குடா. ஆளுகளை பாரு. உங்களுக்கு என்ன தைரியம் தான் அந்த வண்டியில ஏறி வந்திருப்பீங்க? எதுக்காக அந்த வண்டியில ஏறி வந்தீங்க? ஒழுங்கா பதில சொல்றீங்களா இல்லையா? கேரட் வண்டியை விட்டு இறங்குறியா இல்லையாடாப்ப? நடிக்கிறதெல்லாம் நடிச்சதெல்லாம் போதும், இறங்குங்க. இப்ப ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க. எதுக்காக இந்த வண்டியில ஏறி வந்தீங்க சொல்லுங்க. அது வந்து பாய், உங்களை பார்க்காம இருக்க முடியல. எப்படி இந்த கேரட் லாரி இங்கதான் வருதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை இந்த வண்டியில ஏறியாவது பார்க்கலான்னு வந்துட்டேன் பாத்துக்கங்க. உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா வண்டி பிடிச்சி உங்களை பார்க்க வந்திருப்பான். அவ்வளவு லவ் உங்க மேல இல்லையா தடியனே? பாய், ஐ லவ் யூ பாய். ஏடா, தப்புச்சு போகிறதுக்கு வழியை பார்த்துக்கிட்டு என்னைய இப்ப வந்து லவ் யூ நான் சொல்றேன். லவ் யூ. முதல்ல அந்த கேரட் கொண்டு போற வண்டி எங்க போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க விவரமா ஏறிக்கிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தெல்லாம் நினைச்சிருக்கிறீங்க அதானே? ஐயோ பாய், அப்படி இல்ல. உங்களை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்க்காம இருக்க முடியல. பார்க்க வந்தோம் தானே சொல்றான். ஐ லவ் யூ சொன்னோம்ல, மிட்டு சொல்லுங்க பாய். தப்புச்சு போறதுக்கு வழியை கட்டிக்கிட்டே இப்ப என்கிட்ட மிட்டு சொல்லுமா? மிட்டு, ஒழுங்கா வண்டியில இருக்க. இவங்க எங்க ஏறினாங்களோ அங்கேயே கொண்டு போய் விடணும் பாத்துக்கங்க. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. இவங்களை ஆட்டு பண்ணல தானே ஏத்திட்டு வந்த. இவங்களை அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வா போ. இவனுங்களை நான் எங்க ஏத்திட்டு வந்தேன்? இவங்க எப்ப ஏறினாங்கன்னே தெரியல. வண்டிக்குள்ள பொதி கழுதைய மாதிரி ஏறிக்கிட்டு இன்ன வரைக்கும் படுத்து உறங்கிட்டு வந்திருக்கிறானுங்க. போருங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்ல போறேன். இப்ப நீங்க மட்டும் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உங்களை வேலைக்கு சேர்த்து விட போறேன். அங்க நீங்க வேலை பார்ப்பீங்கன்னா சொல்லுங்க, இந்த இடத்த விட்டு உங்களை நான் அனுப்புறேன். ஐயோ அண்ணே, இந்த இடத்த விட்டு போனா போதும் எனக்கு. எப்படியாச்சும் லாரியில ஏத்திட்டு போயிருந்தேன். அந்த ஆள் சொல்ற மாதிரி ஆட்டு பண்ணில கொண்டு போய் விட்டுறாத. இந்த பாலைவனத்துல இருந்து நாங்க அழிஞ்சு போயிருவோம். உன் காலை கூட உழுகுற. எப்படியாவது எங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறேன். நீ சொல்ற வேலையெல்லாம் கண்டிப்பா செஞ்சிடறோம்னே. கொண்டு போ. ஆமாடா கருவாயா. ஏப்பா தம்பி, நாங்கள் கண்டிப்பா நீ சொல்றதெல்லாம் செய்யறோம்ப்பா. எங்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடல தங்கம் ராசா. இத பாத்தீங்களா? இதுதான் நான் சொன்ன லார்ஜ். இந்த லார்ஜில் உங்களுக்கு என்ன வேலைன்னா சமைக்கிற வேலை தான். சமைச்சு கொண்டு போய் இங்கே மக்கள் ஆர்டர் பண்ணுவாங்க ஃபோன் போட்டு. அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தா போதும். உங்களுக்கு மாதம் 15 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன் 2 பேத்துக்கும். சரியா? நீங்கள் இந்த லார்ஜில் இருக்கவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற பொருளை சமைச்சு எடுத்துகிட்டு போய் ரூமில் கொடுத்துட்டு வரணும். இந்த வேலையை பார்த்தா போதும். இவ்வளோ பெரிய வேலைக்கு நாங்க மட்டும் தான் இருக்கிறோமா? வேற யாரும் இல்லையா? ஆமா, ஆச்சரியமா இருக்குது. இந்த வேலையெல்லாம் நிறைய பேர் வருவாங்களே, ஏன் யாருமே வரமாட்டேங்கிறாங்க? ஏன் எங்க 2 பேத்தையும் ஆச்சரியமா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும்னா கிளம்பு, பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். வாயை முடிட்டு வேலையை பாடுறா. இல்ல வேணாம் தம்பி, வேணாம். பெரிய மனுஷன்ல கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. நீ போயிட்டு வா, நாங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் போட்டு தர வேலை தானே, இதை நாங்க ஈஸியா செஞ்சு விடுவோம் பாத்துக்க. கருவாயா, இது கெட்டப்ல பார்க்க நான் எப்படி அழகா இருக்கேன் பாத்தியாடா? லுங்கி கட்டி இப்படி ஒரு கோட் சட்டை போட்டது இந்த வெள்ளமத்துல எல்லாம் வருவாங்கல்ல, டெய்லி சாம்பளைகள்லாம் வருவாங்கல்ல, அதே மாதிரி இருக்குல்ல லுங்கி. அது அவங்களுக்கு நல்லா இருக்கும். உனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. பைத்தியக்கார பாட்டிக்கு நைட்டி போட்ட மாதிரி இருக்கிற நீயே. பேசாம இரு. அழகா இருக்கிறியா அழகா. சரி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிடும். சமைக்க ஆரம்பிப்போம். ஃப்ரைட் ரைஸ் எப்படி போகணும் தெரியும்லண்ணே உனக்கு? ஃப்ரைட் ரைஸ்லாம் எனக்கு சூப்பரா போட தெரியும்டா. நீ கவலையே பட வேணாம். நான் ரொம்ப அசத்தி காட்டுறேன் பாத்துக்க. காய்கறிலாம் நல்லா வேக வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஊர்ல எல்லாம் நிறைய தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? நம்ம ஆர்டர் வரதுக்குள்ள பொருள்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். அப்பனா தான் அவங்க கேட்க டக்குன்னு போட்டு தர முடியும். ஐயா, ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஹலோ, ஆமா, ஃப்ரைட் ரைஸா? என்னது 203யா? சரிங்க, இதான் கொண்டு வந்துடுறேன். ஆமாங்க, கறியெல்லாம் சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்த்து போட்டு தான் கொண்டு வருவேன். கவலைப்படாதீங்க. சிக்கன் ரைஸ் தானே, இதோ வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துல.
தேங்க்யூ லவ் யூ கட் பண்ணிக்கங்க. ஏண்டா லூசு பையலே, என்னடா லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்னமோ தேங்க்யூன்னு சொல்ற மாதிரி லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்க. லவ் யூங்கிறது வேற மாதிரி அர்த்தம்டா. லவ் யூனா காதலிக்கிறேன்னு அர்த்தம். லூசு மாதிரி லேடிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற. அந்த வார்த்தை சாதாரணமாலாம் பயன்படுத்தக்கூடாது, புரியுதா? தடியனே, இந்த காலத்துல எல்லாருமே எல்லா விதத்திலுமே லவ் யூன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதனாலதான் நானும் அவங்கள்ட்ட சொல்றேன். சரி ஆர்டர் ரெடி ஆச்சுன்னா எடுத்து கொடு, நான் போய் 203 கொடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களோட ஆர்டர் சிக்கன் ரைஸ் வந்துருச்சு. கதவு திறக்கிறீங்களா மேடம்? என்னடா அது, கதவு திறந்துருக்குது, உள்ள யாரையும் காண. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரட்டுமா? வாங்க உள்ள வாங்குங்க. உள்ள வந்து ஃப்ரைட் ரைஸ் வைங்க, வாங்க. மேடம், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. வந்தீங்கன்னா இதாங்க வாங்கிக்குவீங்க இல்ல? அட, அங்க வச்சுட்டு போடா மடையா. அட, என்ன இந்த பொம்பளை மடையா கிடையாலும் பேசிக்கிட்டு இருக்குது. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு மடையாங்குது. சரிம்மா, நான் வச்சுட்டு போறேன். என்னடா ஆர்டர் கொடுத்துட்டியா? எப்படி என் கை ஒன்று நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? டேஸ்ட்ல மெய் மறந்து போயிருப்பாங்களே. ஆமா, ஆர்டர் கொடுத்தியே, யார் அவங்க? அட போயா, அந்த பொம்பளை வெளியே வர மாட்டேங்குது. அந்த பொம்பளைகிட்ட போய் எட்டான்னு பேசுறது. வச்சுட்டு போ மடையான்னு சொல்லி கத்துது தெரியுமா? அதான் கடுப்பாய் வச்சுக்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. என்னமோ தின்னுட்டு இல்லைன்னா குப்பையில தூக்கி போடட்டும். சரி, அடுத்த ஆர்டர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுத்து பேசு. அடுத்த ஆர்டர் என்ன வருதுன்னு. இந்த குக் தயாரா இருக்கிறேன் சமைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளோட லாட்ஜில் இருக்கவங்களெல்லாம் மரியாதையாக பேசி பழகு. ஏன்னா அவங்கள நமக்கு கஸ்டமர், ஞாபகத்தில் வச்சுக்கோ. நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம்டா. அலா, ஆமா, க்ரீன் சிக்கனா? சரிங்க, போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன், பொறுமையா இருங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். இப்போ தானே ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க, கொஞ்சம் நேரம் வயிற்ற கம்முன்னு வச்சுக்கிட்டு உட்காருங்க. தடியனே, அந்த அம்மா க்ரீன் சிக்கன்னு ஒன்று கேட்குறாங்க. எப்படி இப்போ போட்டு தருது? இந்த ஆளுங்கம்மா ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் சொன்னியா, க்ரீன் சிக்கனில் கேட்குறாங்க அவங்க. கருவாயா, கிரீன் சிக்கன்னா எனக்கு செய்ய தெரியும்டா. அந்த புதினா மல்லிலாம் போட்டு செய்வாங்களா, அதானே? நான் சுலபமாக செஞ்சிருவேன். சிக்கன் இருக்குது, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதோ 10 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இதோ பாரு, நீ கேட்ட கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் கேட்ட கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு ரூமுக்கு போ. அவங்க ரொம்ப பசியா இருப்பாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதே ரொம்ப தப்புடா. எடுத்துட்டு போ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, 202 நம்பர் கஸ்டமர் இருக்கீங்களா? நீங்க கேட்ட கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கதவு திறங்க. கிரீன் சிக்கன் ரெடி. அட, கதவை மட்டும் திறந்து விட்டு போயிடுறாங்க. எவன் தரலையே, இந்த ரூம்ல எப்படித்தான் பண்ணாங்க? ஏக்கா, கிரீன் சிக்கன் வந்துருச்சுக்கா. டேபிள்ல வச்சுட்டு நான் கிளம்புறேன், என்ன எடுத்து சாப்பிட்டுக்கங்க. எனக்கு பண்ணி அங்க வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். அட, இந்த ரூம்ல இருக்கதெல்லாம் ரொம்ப டீசெண்டா ரொம்ப பேசுங்கன்னு நினைச்சா இது என்னமோ பண்ணிக்கிலாம் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. தடியனே, இங்க வந்திருக்கதெல்லாம் பூரா டீசெண்டான பொம்பளைங்க நினைக்காதீங்க. பூரா கூத்துல வளர்ந்துருக்குங்க போல. என்ன வார்த்தையெல்லாம் பேசுதுங்க, பண்ணிலாம் திட்டுதுனே. நீங்க விடுடா, கஸ்டமர் திட்டினா வாங்கிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அமைதியா தான் எல்லாத்துக்கும் போயாகணும். ஐயோ, திருப்பி ஆடுறா. ஹலோ, சொல்லுங்க. ஆமா, 202ல இப்பதானே வந்து கொடுத்துட்டு போனேன். அட, என்னங்க கேட்குறீங்க, லூச்சா நீங்க? சரி, கொண்டு வரேன். தடியனே, இது கிரீன் சிக்கன் கிடையாதானே? அவங்க கேட்டது பச்சை கோழியாமா, வேகாத கோழியை கேட்டிருக்கிறாங்க. நம்ம கிரீன் சிக்கனு கிரீன் கலர்ல போட்டு கொடுத்துருக்குறோம். பச்சை கோழி எதுக்குன்னே கேட்குறாங்க. என்னடா இது, பச்சை கோழியை கேட்குறாங்களா? ஐயே, சரி, 3 கோழி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் கொடு. என்னவோ பண்ணி தொலைக்கிட்டு விடு. ஆர்டரை ஒழுங்கா கேட்டுட்டு போக மாட்டியா? எவ்வளோ நேரம் பசியில உட்காந்துருக்கிறது? மழை மாட்டு பயல, உன்னை ஒரு ஏத்து விட்டே வச்சுக்க. ஒரே ஏத்துக்கே படுத்துட்டியாம் பாரு, லோசு பைய. ஐயோ, என்னது இது? பேயெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்குது. இதுதான் முழு கோழியை ஆர்டர் பண்ணி வச்சுச்சா? இது தெரியாம நம்ம கிரீன் சில்லின்னு போட்டு கொண்டு வந்திருக்கிறோமே. ஐயோ, என்ன இந்த இதுக்குள்ள பேய்கெல்லாம் சுத்திக்கிட்டு கிடக்குதே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்த விட்டு வளர்ந்து போயிடுவான். ஏய், ஏன் இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்க? என்னாச்சு? தடினே, உள்ள வைக்க போனேன்னா ஒரு பேய் கிளவி நின்றுக்கிட்டு ஆர்டர் கொடுக்க இவ்வளோ நேரமா கேட்டு போக மாட்டேன். மலவாட்டு பையன் திட்டி புட்டு நீ ஒய்த்து உதச்சு விட்டு போயிருச்சுனேன். ஐயோ, பேய் தெரியுமாதே? பேய்க்கு தான் நம்ம சப்ளை பண்ணிவிட்டு வரேன். ஐயோ, ஒளராதடா, பேசாம வேலையை விட்டு பாரு. இது அடுத்த கால் வருது. ஹலோ, ஆமாங்க. ரத்த பொரியெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. என்னது? சரி, கொண்டு வரேன். என்னாச்சு? ஏன் பேயாருந்தமா நிக்கிற? உன்னைய பார்த்தாலே எனக்கு பயம் வருது. என்ன சொல்லுனே?
அருவாயா ரத்தம் வேணும்னு கேட்டுச்சுடா. சரிங்க பொரியல் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னா ஆட்டு ரத்தத்தை அப்படியே கொண்டு வான்னு சொல்லுதுடா. ஐயோ நான் சொன்னேன்ல அதுவும் நிச்சயம் பேயா தானே இருக்கும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. இந்த தடவை ஆர்டர் நீ கொண்டு போய் கொடு. நம்மளால முடியாது பேய்கிட்ட உதவுறதுக்கு. மனசு திடப்படுத்திட்டு போறேன். அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. அங்க எதுவும் ஃபயர் அடுப்பு வச்சு அங்க எதுவும் அவங்களா கூட்டா சமைச்சிக்கலான்னு எதுவும் கேட்டிருப்பாங்களா என்னமோ. அப்படி ஒரு நல்ல விதமா நினைச்சிட்டு போறேன். அக்கா 201 அக்கா வெளியே வாக்கா. அவன் சொன்ன மாதிரி கதவு அதான் திறக்குதே, பயமா இருக்குது. அக்கா நீ சொன்ன மாதிரியே கோட் பிளட் பொறிக்காம கொண்டு வந்திருக்கேன். ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பாத்ரூம்குள்ள வரீங்களா? எதுக்கு இந்த அம்மா பாத்ரூம்குள்ள கூப்பிடுது? ஐயோ பயமா கிடக்குதே. இல்லம்மா நீங்க வெளியே வாங்களே. ஏங்க இங்க பாத்ரூம்குள்ள பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் உள்ள வரீங்கன்னா வாங்க. அம்மா எதுக்குமா இப்ப பாத்ரூம்குள்ள எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? எனக்கு பயமா இருக்குதுமா, சீக்கிரம் சொல்லுமா. இந்த செப்டி டேங்க் நிறைஞ்சு போயிருச்சு. இப்ப இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போ. என்னது செப்டி டேங்க் எடுக்கணுமா? ஏமா நான் இங்க அந்த வேலைக்கு வரலமா, நான் சமைச்சு கொடுக்குற வேலைக்கு தான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் காலையில வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லி எடுக்க சொல்லிக்கலாம். பேசாம போமா. இப்ப நீ எடுத்து கொடுத்துதான் ஆகணும். எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா? நில்லுடா, எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டேன். ஐயோ பேய், ஐயோ பேய் செப்டி டேங்க் எடுக்க சொல்லுதே. ஐயோ இடி விட்டு நான் போயிடுறேன். என்னோட உணவை சாப்பிட்டுட்டு 5 நிமிஷத்துல நான் இங்க இருப்பேன். அதுக்குள்ள என் பாத்ரூமை சுத்தம் பண்ணி வைக்கல உன்னை இதுக்குள்ளேயே போட்டு விட்டுருவேண்டா. இல்லம்மா நீங்க போங்க, நான் சுத்தம் பண்ணி வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ பேய் இப்பெல்லாம் ஆர்டர் போட ஆரம்பிச்சிருச்சா? இதை கக்கூஸ்ல இதெல்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது. முத கருவாயிட்ட போய் என்ன இதை பத்தி சொல்லிட்டு வந்துருவோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.